வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2025க்கான ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் நம்ம அகாடமியில் ஆகஸ்ட் 18 ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச் பத்தின ஹைலைட்ஸ் அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். அதை பத்தின டீடைல்டு ஷெட்யூல் அண்ட் டிஸ்கஷன் அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ இதில் டோட்டலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது 1 or 2 டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க ஃப்ரெண்ட். இதில் டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், ரிவிஷன் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ டெய்லி டெஸ்ட் அப்படின்னா 75 டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் வந்து 9 அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து 3 அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட் அப்படின்னு 6 அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்றது 2. ஸோ இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜிஎஸ் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படி சொல்லிட்டு வந்து மொத்தம் 4 பேப்பர் வந்து இருக்கும். அந்த 4 பேப்பரும் 2 தடவை நீங்க ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீஸ் அப்படின்றது டெஸ்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ அப்படின்றதையும் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் இந்த பேப்பர் எல்லாமே உங்களுடைய பேப்பர் வந்து கரெக்ட் பண்ண போகிறது, எவாலுவேட் பண்ண போகிறது யார் அப்படின்னா சீனியர் ஃபேக்கல்ட்டி அண்ட் குரூப் 1, குரூப் 2 டாப்பர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ண போறாங்க. ஸோ அவங்களுடைய இன்புட் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நீங்க ஆன்சர் ரைட்டிங்கை மேலும் மேலும் நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ டெஸ்ட் பேட்ச் மட்டும் இதை கொண்டு போகாமல் இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸோட சேர்ந்த மாதிரி நம்ம அடிஷனலாக உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபார் ஆல் யூனிட்ஸ் மொத்தம் 9 யூனிட் இருக்கு. அந்த 9 யூனிட்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து பைலிங்குலா கிளாஸஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாஸஸ்ல என்ன நடத்துனாங்களோ ஃபேக்கல்ட்டி, ஸோ அதை வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மட்ல வித் அனடேஷனோட கொடுத்துரும். நீங்க அதை பேஸ் பண்ணி நோட்ஸ் அப்படின்னு செப்பரேட்டாக வந்து பண்ணி அந்த நோட்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அது மூலியமா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் ரெக்கார்டா உங்களுக்கு கொடுத்துரும். அண்ட் பைலிங்குலா வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும். அதை அந்த கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் நடத்துறது, அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் குரூப் ஃபார்ம் பண்ணி இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் தனியாக ஃபார்ம் பண்ணி ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே டீகோட் பண்ணி ஆல்ரெடி புக் போட்டிருக்கோம். அந்த புக் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ கிளாஸ் எடுக்கணும். அந்த கிளாஸ்க்கான பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைச்சிடும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டாபிக் வைஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிரிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட், டிஎன்பிசி அண்ட் யூபிஎஸ்சி. ஸோ அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம தனி டாபிக் வைஸ் பிரிச்சு அதை ஸ்டூடெண்ட் குரூப் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்காக கொடுத்துரும். ஸோ அப்போ இப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, 200 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இதிலும் 4 கொஸ்டின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுவீங்க. ஸோ அதை கம்பைல் பண்ணி உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸும் கிடைச்சிரும். நீங்க அதை பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டு அதையும் நீங்க ரிவைஸ் பண்ணி அப்போ கிளாஸ் பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு பண்ணிடுவீங்க. அந்த பிவிக்கு அனலைஸ் பண்ணி அதுக்கான நோட்ஸ் மேக்கிங் செப்பரேட்டா பண்ணிட்டு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்ல இதுல இருந்தும் நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணி இதை நல்லா தரவா ரிவைஸ் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிரும், இன்னொரு பக்கம் ப்ராப்பரான நோட்ஸ் கிடைச்சிரும். இது ரெண்டுமே ஒன்னா சேரும் போது நீங்க குரூப் 1ல அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பேட்ச் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 93605339 அப்படி நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். 77084739 நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் எப்படி இருக்கு, அந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கான ஷெட்யூல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேக்கல்டி டீம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் தான், பரிச்சயமானவங்க தான். ஸோ இந்த ஃபேக்கல்டி டீம் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட்லையும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அண்ட் சீனியர் ஃபேக்கல்டிஸாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் நம்மளோட மென்டார்ஸ் அப்படின்றது ரீசன்ட் டாப்பர்ஸ் அப்படின்றது மென்டாராக வச்சிருக்கோம். எவரி சண்டே உங்களுக்கு 11 AM அப்படின்றது நம்மளுடைய மென்டார்ஸ் டாப்பர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ நீங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் சம்பந்தமா உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அது எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் பெட்டரா அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எவரி சண்டே 11 AM அப்படின்னு டாப்பர்ஸ் வந்து மென்டாரிங் செஷன் இருக்கு. அதுல நீங்க வாய்ஸ்ல நீங்க क्वेश्चंस டவுட்ஸ் வந்து தாராளமா கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே உங்க பேப்பர் கரெக்ட் பண்ணிட்டு சோ அந்த பேப்பருக்கான ஃபீட்பேக் அப்படின்றது பேப்பர்ல மட்டும் எழுதாம அதுல எழுதி உங்களுக்கு அனுப்புறது மட்டும் பண்ணாம அதோட சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதோட இல்லாம உங்களுக்கு மென்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கரெக்ட் பண்ணக்கூடிய டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்டி கூகுள் மீட்ல எப்படி எழுதுனா அதிகமான மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற இன்புட்டையும் எவாலுவேட்டர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்போ எவாலுவேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் பெட்டரா நீங்க ஆன்சர்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த கூகுள் மீட் செஷனும் உங்களுக்கு வந்து செப்பரேட்டா கண்டக்ட் பண்ணி ஸோ அது மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற இன்புட் வச்சு நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா மெயின்ஸ்ல நீங்க அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஃப்ரெண்ட், அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எந்தெந்த வகையெல்லாம் உங்களை தயார் பண்ண முடியுமோ ஸோ அந்த வகையில நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல 170+ கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய புக் பிளஸ் டெஸ்ட் நம்ம கொடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் கம்பைலேஷன்ல இருந்து மட்டுமே வந்துச்சு வந்து. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி தான் பேட்டர்ன் வந்து நம்ம மெயின்ஸ் ஓரியன்டா நம்ம கிளாஸ் நம்மளுடைய புக்ஸ் அந்த பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம பிவைக்யூ அனாலிசிஸ் இது மொத்தமா சேரும் போது மெயின்ஸ் கொஸ்டின்ஸ்ல மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க எக்ஸாம் ஹால்ல போயிட்டு உட்காந்து ஷாக் ஆகிறதுக்கும் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கும் வேலையே கிடையாது. நீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணது ரிவைஸ் பண்ணதை வச்சு சூப்பரா நீங்க எக்ஸாம் வந்து எழுதிடலாம், மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத நம்மளுடைய டார்கெட்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக இது வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுடைய ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் ஏடபிள்யூபி கோர்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஆஸ் பர் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். காரணம் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் டேஸ் குறைச்சிருப்போம், அதே வந்து டேஸ் வந்து யூனிட் டெஸ்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ்
ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அதனால வந்து பர்டிகுலராக டேன்னு போகாம ஷெட்யூல் படி நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். டெய்லி டெஸ்ட் அப்படின்னு வாரத்தில் 7 நாளுமே உங்களுக்கு வந்து இருக்கு. ரெண்டு கொஸ்டின் 10 மார்க் ஒன்று 15 மார்க் ஒன்று எழுதுவீங்க. அதை உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி எவாலுவேட்டர் வந்து இம்ப்ரூவ் கொடுப்போம். அப்போ டெய்லியுமே நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். பிளஸ் வீக்லி டெஸ்ட் அப்படின்றதும் நம்ம அந்த ஆஸ்பெக்ட் ஷெட்யூல் படி நீங்க போனீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து. ஸோ நம்மளோட டெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா டிஎன்பிசி சேனல்ல கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படின்னு நீங்க டெஸ்ட் எழுதலாம். அண்ட் டிஎன்பிசி மாடல் A3 ஆன்சர் புக்லெட் உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் ஆன்சர் கீ பிடிஎஃப் இருக்கு. அண்ட் ஆன்சர் கீ டிஸ்கஷனும் இருக்கு அப்படின்னு வந்து. அதே மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மட்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். கிளாஸ்ல எடுத்து அனடேஷனோட உங்களுக்கு இருக்கும். போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் புக்ஸ் வந்து ஆப்ஷனலா இருக்கு. நீங்க தேவைப்பட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹை குவாலிட்டி A4 சைஸ் புக் பேப்பர் புக்ஸா நம்ம கொடுத்துருக்கோம். அது நம்ம புக்ஸ் எல்லாமே எக்ஸலண்டா இருக்கும். உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் mains book based classes for all units and recorded video and PDF with annotation will be provided அப்படிங்கறோம். சோ இல்ல ஜாயின் பண்றதுக்கு இங்க இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணினா இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாரம் எப்படி இருக்கு அப்படினு பார்க்கிறது முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. சோ இது வந்து 9 நாள் வந்து 9 யூனிட்டுக்கான டீகோடிங் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் PVK அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி படிச்சா மேக்ஸிமம் மார்க் வந்து அந்த யூனிட்ல வந்து வாங்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக் அப்படினா 18th ஆகஸ்ட் 18 ஸ்டார்ட் ஆகுது. மண்டே நீங்க வந்து டெய்லி டெஸ்ட் வந்து 2 क्वेश्चन எழுதுவீங்க. 25 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. சோ அதே நேரத்துல நீங்க கிளாसेस என்ன கிளாஸ் என்ன டாபிக் பார்த்து நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணனும் அப்படினு கொடுத்திருக்கோம். சோ அப்ப அந்த ரெக்கார்ட் வீடியோ பார்த்து அந்த PDF கொடுத்துறோம். சோ அதை பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டீங்க அப்படினா அந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆயிடும். அப்போ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துறோம். சோ இதோட நோக்கம் என்ன அப்படினா நீங்க கரெக்ட்டா அந்த பிரிபரேஷன் வந்து கொண்டு போணும். அத இந்த டேல நீங்க என்ன டெய்லி டெஸ்ட் எழுதணும், என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணனும், என்ன ஸ்டாட்டிக் போர்ஷன் யூனிட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன டாபிக் வந்து கவர் பண்ணனும் அப்படி சொல்லி உங்களுக்கு கிளியரா போட்டு கொடுத்துருவோம். இந்த ஷெட்யூல் அப்படின்றது நீங்க அப்படியே இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா பிஃபோர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் முன்னாடி சூப்பரா நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி நீங்க ரெடி ஆயிடலாம். அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சிறப்பாக வந்து நீங்க பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுது. ஸோ அந்த டியூஸ்டே அப்படின்றது அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஹிஸ்டரி நம்ம கவர் பண்றோம். அட்வான்ஸ் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலனிசம் இம்பீரியலிசம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கன்சல்டேஷன் பிரிட்டிஷ் ரூல் பார்க்குறோம். இந்த டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் டே 1ல கவர் பண்ணணும். டே 2 என்ன, டே 3 என்ன அப்படி சொல்லிட்டு ஆமா அந்த ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அப்படின்றது வந்து நமக்கு 3 days டைம் இருக்கும். அதாவது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ட் டே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் ஜனவரி பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிருவீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் கீ கொடுத்துறோம். அண்ட் டிஸ்கஷன் கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து இருக்கு, ஆன்சர் புக்லெட்டும் இருக்கு. அண்ட் நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கு A3 புக்லெட்ல. அதுக்கு அடுத்து மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்றது அதுக்கு ஒரு 5 days அப்படின்றது உங்களுக்கு டைம் வந்து கொடுப்போம் ஃப்ரெண்ட். ஸோ அதில் நீங்க நோட்ஸ் மேக்கிங் ஒரு பக்கம் பண்ணிடுவீங்க. பிளஸ் இதோட சேர்ந்த மாதிரி PVK அனாலிசிஸ் அப்படின்னு ஸ்டூடெண்ட் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கான ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்து நீங்க அதை எழுதி அப்லோட் பண்ணுவீங்க. கம்பைல் பண்ணி மொத்தமா உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிள் மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துட்டா 218 கொஸ்டின் வந்து இருக்கு. டிஎன்பிசியோட குரூப் 1 அண்ட் யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் அப்படின்னு குரூப் 1 மெயின்ஸ் அண்ட் யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல IAS எக்ஸாம் மெயின்ஸ் அதை ரெண்டும் சேர்த்து நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சு போட்டு கொடுத்துருக்கோம் குரூப் 1 மெயின்ஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி. ஸோ அதை வந்து நீங்க ஆன்சர் ரைட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க அந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது ஒரு பக்கம் பண்றது நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடுவீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெஸ்ட் சிறப்பாக எழுதுறது காரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான டெஸ்ட். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி யூனிட்டுக்கான டைம் அப்படி டேட் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் ஒரு பக்கம் பண்ணுவீங்க, ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஒரு பக்கம் பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணுவீங்க. இது மூணுமே ஒன்னா சேரும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ல அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ டீடைல் ஷெட்யூல் வந்து இருக்கு. இந்த ஷெட்யூல் அப்படின்றது நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு, லிங்கா இருக்கு, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா இப்போ பெரும்பாலான மாணவர்களுக்கு எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஸோ அந்த குழப்பமே வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான கைடன்ஸ் வந்து இருக்கும். எப்படி நீங்க ஆரம்பிச்சு எப்படி முடிக்கலாம் கம்ப்ளீட்டா அப்படின்றது டீடைல் ஷெட்யூல் வந்து இருக்கு. இந்த ஷெட்யூலை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா மட்டும் போதும் ஃப்ரெண்ட். வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணா போதும். அண்ட் டெக்னிக்கலா நீங்க என்னென்னலாம் இது வந்து ஈஸியா வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் மூலமா உங்களுக்கு என்னென்னலாம் அடிஷனலா கிடைக்கும் அப்படின்றது இன்னும் மோர் அண்ட் மோர் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர் வந்து 93605339 அப்படி நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்க கவலையை மறந்துட்டு நீங்க குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அழகா எங்களோட சேர்ந்து பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய டீகோடிங் அப்படின்றது வந்து டீடைலா டீகோட் பண்ணி கம்பைல் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியலா PDF மெட்டீரியலா கொடுத்துருவோம். அண்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது எக்ஸலண்டா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி சேனல்ல இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும். இதை தவிர்த்து நீங்க ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஷெட்யூல் இருக்கிறது மட்டும் நீங்க பண்ணாவே போதும். டெஃபினட்டா யூ வில் கெட் அ குட் மார்க்ஸ் அண்ட் யூ வில் கெட் அ சர்வீஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட்.